ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதியை அன்னைக்கு நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கமோ வெள்ளியோ இல்லை வீட்டில் தானியங்களோ என்ன வாங்கினாலும், அதாவது நம்ம வீட்டில் செல்வம் பெருகும், செல்வம் குறையாது அப்படிங்கிறது தான் இது மென்ஷன் பண்ணுறாங்க இந்த டேயில். ஆக்சுவலி தமிழில் மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை அட்சய பாத்திரம் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடு எடுக்க குறையாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அட்சய திருதியை அன்னைக்கு செல்வம் வாங்குகிறோம். தங்கமோ வெள்ளியோ என்ன வாங்கினாலும் அது நம்மக்கிட்ட குறைஞ்சி போகாது, நம்ம வீட்டில் அது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை தான் இது. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கோல்டு ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 9th ஏப்ரல். என்னோடய கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 8290 ரூபா. இன்றைக்கி 65 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. ஒரு 5 நாளாக கண்டினியூஸாக குறைஞ்சிட்டே இருந்தது. இன்றைக்கி சடனாக ஒரு 65 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. நேற்றுக்கும் 102 ரூபா, இன்றைக்கும் 102 ரூபா, சேம் ரேட்டில் அப்படியே இருக்குது. இப்போது என்னோட கோல்ட் ரேட் படி ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பார்த்துடலாம். 1 கிராம் 8290 ரூபா அப்படின்னா 1/2 கிராம், அதாவது 500 மில்லிகிராம் 4145 ரூபா வரும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் போட்டாங்க அப்படின்னா 4220 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணும்போது 127 ரூபா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் வரும். ஸோ டோட்டலாக 1/2 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நமக்கு 4347 ரூபா வேணும். இது இன்னையோட கோல்ட் ரேட். பட் நம்ம வாங்க போகிறது இன்றைக்கி கிடையாது. நம்ம இன்னும் 20 டேஸ் கழித்து தான் வாங்க போகிறோம். ஏன்னா அட்சய திருதியை என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30. இன்றைக்கி கரெக்டாக 9ஆம் தேதி. கரெக்டாக இன்னும் 20 நாள் இருக்குது 30ஆம் தேதிக்கு. ஸோ 20 நாள் கழித்து இதே மாதிரி கோல்ட் ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது இன்க்ரீஸாக இருக்கலாம், இல்லை டிக்ரீஸாக இருக்கலாம். நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸாக வச்சு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கோல்டு வாங்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் 8500 ரூபா அப்படின்னு எடுத்து உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். அதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணது எனக்கு கோல்டு வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கரெக்டாக அமௌண்ட் வந்தது. இன்க்ரீஸ் ஆனாலும் சரி நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதுக்காக நான் 8500 ரூபாய் எடுத்துக்கிறேன். 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8500 ரூபா அப்படின்னா 1/2 கிராம் மட்டும் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4250 ரூபா வரும். அது கூட மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 4325 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 130 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 4455 ரூபா வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4500 ரூபா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் வாங்குறதுக்கு 4500 ரூபா தேவைப்படும். இந்த 4500 ரூபாவை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட் 4500 ரூபா. ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 225 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா 20 நாளையில் 4500 ரூபா நம்மளால் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1500 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா 20 நாள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 வாரம். 3 வாரத்தில் 4500 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இது இந்த மாதிரி 1/2 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிற வேண்டியது தான். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 225 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1/2 கிராம் வாங்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு 450 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 நாளில் நீங்கள் 9000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் 9000 ரூபா சேவிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 கிராம் காயின் ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ 1/2 கிராமோ 1 கிராமோ அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். 20 டேஸ்க்குள்ளே என்னால் 1/2 கிராம் 1 கிராம் அளவுக்குலாம் சேவிங்ஸ் பண்ண முடியாது சிஸ்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி 1/4 கிராம் காயின் வாங்கலாம். 1/4 கிராம் அப்படிங்கிறது 250 மில்லிகிராம். நம்ம நிறைய தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த அன்றைக்கி ஒரு தங்கம் வாங்கணும். அது 1/4 கிராமாக இருந்தாலும் சரி 1/2 கிராமாக இருந்தாலும் சரி நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ 1/4 கிராமுக்கான கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1 கிராம் 8500 ரூபாய் அப்படின்னா 250 மில்லிகிராம், அதாவது 1/4 கிராம் காயின் வந்துட்டு 2125 ரூபாய் வரும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் போட்டாங்க அப்படின்னா 2200 ரூபாய் வரும். அதுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு 3% இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 66 ரூபாய் வரும். ஸோ டோட்டலாக 2266 ரூபாய் வரும். நம்ம வந்து 2300 ரூபாய் அப்படின்னு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம ஜாஸ்தியாக வச்சுருந்தா தான் ஈஸியாக வந்து நம்மளால் தங்கம் வாங்க முடியும். ஸோ 2300 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 1/4 கிராம் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அமௌண்ட்டு, நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய். ஒரு நாளைக்கு 115 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 20 நாளையில் 2300 ரூபாய் நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து டெய்லி நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதுவே வாரம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 770 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 3 வாரத்தில் 2300 ரூபாய் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ 1/4 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்மளால் 1/4 கிராம் காயின் வாங்கிட முடியும். இந்த மாதிரி 1/4 கிராம், 1/2 கிராம், 1 கிராம் வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி 100 மில்லிகிராம் காயின் கூட நம்மளால் வாங்க முடியும். அட்சய திருதியை அன்னைக்கு ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கினா கூட அது நமக்கு நல்லது தான். நம்ம வீட்டுக்கு நம்ம செல்வத்தை தானே கொண்டு வரோம். ஸோ 1/4 கிராம், 1/2 கிராம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிராம் 8500 ரூபாய் அப்படின்னா 100 மில்லிகிராம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வரும். அது கூட மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா 925 ரூபாய் வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா 28 ரூபாய் ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 953 ரூபாய் வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 960 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதோட சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னா 960 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 48 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 20 நாளில் 960 ரூபாய் நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 320 ரூபாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 வாரத்தில் 960 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்மளால் 100 மில்லிகிராம் காயின் வந்து ஈஸியாகவே வாங்க முடியும். உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 100 மில்லிகிராம் காயின் வந்து ஈஸியாக வாங்கிட முடியும். இல்லை நீங்கள் கோல்டு இல்லாமல் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட சில்வர் ரேட் இப்போது வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா 112 ரூபாய் 114 ரூபாய் வரைக்கும் போனது இப்போ 102 ரூபாயில் நிற்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா ஒரு 10 கிராம் சில்வர் வாங்கிடலாம். அப்படி இல்லைனா ஒரு 100 மில்லிகிராம் வந்து கோல்டு வாங்கிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ணணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 3 மெத்தடில் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறேன், என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிராம் காயின் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு 1/4 கிராம் வாங்க போகிறீங்க, எத்தனை பேர் 1/2 கிராம் வாங்க போகிறீங்க, எத்தனை பேர் 100 மில்லிகிராம் காயின் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அட்சய திருதியைக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.